Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. AGS Entertainment கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் வெங்கட்பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். மறுபிறவி மறுஜென்மங்கிறது வந்து எல்லா மதமும் சொல்றதுங்க, இந்து மதம் மாத்திரம் இல்லை. இந்து மதம்னு ஒரு மதம் கிடையாது, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க. பிராமண மதத்தை வந்து இந்து மதம்னு இவனுக்கு பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. அது ஒரிஜினல் பேர் பிராமண மதம். வெள்ளக்காரன் 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பேர் அது. மறுபிறவி வருதுன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன வருதீங்க சொல்லுங்க. மகாவிஷ்ணுடைய ஆட்கள் சொன்னாங்க மறுஜென்மம் இருக்குது. எனக்கு மறுஜென்மம் ஞாபகம் வந்துருச்சு, போன ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சு. நீதாயம் பொண்டாட்டின்னு ஒரு பில்கேட்ஸனுடைய மகளை போய் கேட்டேன்னா கொடுத்துருவார் அவர். போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் அவர் இந்த தடவை சாமியாராக போயிருக்கார். பொண்ணுகளே இல்லாமல் போய் மகாவிஷ்ணுன்னு பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறவருங்கிற பேரெல்லாம் வாங்கிக்கிட்டு சுற்றுறாரு. அவர் பிரகாரம் பார்த்தாக்கா போன ஜென்மத்தில் மகாபாவியாக இருந்திருக்கார். அதனால தான் தண்டனை இந்த தடவை அனுபவிக்கிறார். நித்யானந்த அவருடைய பேச்சுக்களை கேட்டிங்கன்னா அவர் ஒரு போலீஸ் சாமியாருங்கிற இதில் கொண்டு வரதில் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அவ்வளோ அற்புதமாக தத்துவ ரீதியாக பேசுவார் அவர். குரானை மேற்கோள் காட்டுவார், பைபிளை காட்டுவார், திருக்குறளை சொல்லுவார், பகவத்கீதையை சொல்லுவார். கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ அற்புதமான பேச்சு திறமை வாய்ந்தவர். அதில் ஏதாவது இருக்குதா மகாவிஷ்ணுவுக்கு? மகாவிஷ்ணுவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது. மீடியாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மத்தியில் ஏதோ ஒரு உறவு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு காலத்தில் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து மீடியாக்களினுடைய காதலர். அவர் அந்த பட்டறையிலிருந்து வந்தவர் தான் மகாவிஷ்ணுங்கிறாங்க. மறுஜென்மத்தை பற்றி பேசும்போது அதனால தான் அங்கே என்னமா பிறந்தீங்கன்னு அங்கே இருக்கிறவங்கள மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர் அதனால தான் அந்த ஆசிரியர் எந்திரிச்சிட்டு கோவிச்சுக்கிட்டார். பதில் சொல்லுன்னு கேட்டார். எனக்கு ஒரு சித்தர் சொன்னார், இப்படி மகாவிஷ்ணுங்கிற பேரில் ஒரு ஆள் வருவான், ஜாக்கிரதை அவனை பல்ல உடச்சிக்க வெளியே அனுப்புன்னு சொன்னார். எனக்கு கனவுல சொன்னார். இப்போ உடச்சிட்டு விட்டா என்ன ஆதாரம் இருக்குது? எந்த சித்தர் சொன்னார்? இப்போ எத்தனை சித்தர்கள் இருந்தாங்கன்னு கூட அந்த ஆளுக்கு தெரியாது. சும்மா கதை விடுறான். தமிழே தெரியாத ஆள். சார், மகாவிஷ்ணு அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. ஸோ இந்த பள்ளி கல்வித்துறை மீதான குற்றச்சாட்டுகளை திசை திருப்புறதுக்காக இந்த மகாவிஷ்ணு விவகாரத்தை வந்து பெருசாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பினர் சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது சொல்லணும். அவங்க மகாவிஷ்ணு அந்த அந்த இந்த குற்றஞ்சாட்டுற குரூப்பு அவரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது, அவருடைய ஆட்கள்னு தெரியுது. பள்ளி கல்வியில் நடக்கிறதுக்கு மகாவிஷ்ணு கூட்டு வரணுமா? தெரியலையே. அவ்வளோ பெரிய ஆள் அவர். அவரை பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்கு இவ்வளோ வேலை நடக்குது. அந்த ஒரு கூட்டம், அது யாருன்னு தெரிஞ்ச ஒரு கூட்டம் தான். அவர் எங்கேருந்து வந்தார், என்னவாக இருந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி மகாவிஷ்ணுவை பற்றி எல்லாத்துக்கும் இந்த கதையெல்லாம் பேசுறதுனால பள்ளி கல்வித்துறை கெட்டு போச்சு. அதை மறைக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு கதையெல்லாம் மக்கள் கேட்டு புளிச்சு போயிடுச்சுங்க. வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப அவுடேட்டடு கமெண்ட்ஸு. உங்களையும் தெரியும், இந்த கமெண்ட் அடிக்கிற ஆட்கள் யாருங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அது எடுபடாது, மக்கள் மத்தியில் எடுபடாது. வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அந்த உரையாடலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மறுபிறவி பற்றியும் மறுஜென்மம் பற்றியும் இந்த பாவம் புண்ணியம் பற்றி பேசியிருக்காங்க. பொதுவாகவே உங்களுக்கு இந்து மதம் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மறுபிறவி மறுஜென்மம் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? மறுபிறவி மறுஜென்மங்கிறது வந்து எல்லா மதமும் சொல்கிறதுங்க, இந்து மதம் மாத்திரம் இல்லை. இந்து மதம்னு ஒரு மதம் கிடையாது, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க. பிராமண மதத்தை வந்து இந்து மதம்னு இவனுக்கு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒரிஜினல் பேர் பிராமண மதம். இந்து மதங்கிற பேரில் வந்து ரிக்வேதத்தையும் சொல்ல, அந்த வேதங்களையும் சொல்ல, உபநிஷத்தையும் சொல்ல, பக்தி இலக்கியங்கள்லையும் சொல்ல இந்து மதங்கிற பேரே கிடையாது. வெள்ளக்காரன் 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பேர் அது. பிராமண மதத்தில் வந்து மறுபிறவி பற்றி சொல்கிறாங்க. பௌத்த மதத்தில் உண்டு மறுபிறவி, உண்டு கிறிஸ்தவ மதத்தில் உண்டு, இஸ்லாமில் உண்டு, சமணத்தில் உண்டு, எல்லாத்துலேயுமே உண்டு. மறுபிறவிங்கிறது எல்லாத்துலேயுமே உண்டு. அதனால் இதை வச்சுக்கிட்டு பேசுகிறதுனால வந்து மத நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு மறுபிறவியில் நம்பிக்கை கிடையாது, அவ்வளோதான். மறுபிறவி வருதுன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன வருதீங்க சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா? இந்து மதம் சொல்லிச்சுன்றாங்க. இந்து மதத்தை சொல்லிச்சுனாக்கா அது பிராமண மதம் சொல்லிச்சுன்னாங்க. அது போன ஜென்மத்தில் இருந்து கதையில் தான் நீங்கள் படிச்சுட்டீங்க. இன்றைக்கி இருக்கிற இப்போ இந்த காஞ்சி மடத்தில் இருக்கிற அந்த சின்னசாமி, அவர் போன ஜென்மத்தில் என்ன இருந்தார் அவர் கேட்டு சொல்லுங்களேன். அவர் தானே பிராமண மதத்தினுடைய அத்தாரிட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில். அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன், போன ஜென்மத்தில் என்ன இருந்தார் சொல்லுங்களேன், ஆதாரத்தை காட்ட சொல்லுங்களேன். அதுக்கு நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம்னாக்கா, நாங்கள் ஒன்றும் எதிர்த்து பேசலை, நாங்கள் நம்பலைங்கிறோம், அவ்வளோதான். நான் என்னையும் பிடிச்சிட்டு உயிர் எடுக்கிறீங்க. நம்பிக்கை இருந்தால் போய் உன் பூர்வ ஜென்மத்தில் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கும், உன் புருஷனை கண்டுபிடிக்கும், போய் அவங்களோட சேர்ந்துக்குவேன். யார் வேணாண்ணா? தைரியம் இருக்கா? தைரியம் முடியுமா உன்னால்? பூர்வ ஜென்மத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற நம்பிக்கை இருக்கிறது இல்லை. அந்த பூர்வ ஜென்மத்தில் யாரும் என்ன வருதுன்னு சொல்லு, அதுக்கான ஆதாரத்தை காட்டு, பேசலாம். மறுஜென்மம் அப்படின்றது இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? நம்பிக்கை இல்லைன்றது மறுஜென்மங்கிறது வந்து எனக்கு மறந்து போன விஷயங்க.
போன ஜென்மத்தில் வந்து எனக்கு வந்து இப்போ பிரபல நடிகை தான் என் மனைவியாக இருந்தான்னு போய் அவகிட்ட போய் சொல்லிட்டு போன ஜென்மத்தில் நீ நான் பொண்டாட்டின்னு சொன்ன அந்த நடிகை என்ன அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரனுடைய மகளை போய் பார்த்து போன ஜென்மத்தில் நான் தான் உன் புருஷனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி இது போனாக்கா அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? மறுஜென்மத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் போய் கேட்குறேன். மகாவிஷ்ணுடைய ஆட்கள் சொன்னாங்க மறுஜென்மம் இருக்குது. எனக்கு மறுஜென்மம் ஞாபகம் வந்துருச்சு, போன ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சு, நீதாயம் பொண்டாட்டின்னு ஒரு பில்கேட்ஸனுடைய மகளை போய் கேட்டேன்னா கொடுத்துருவார் அவர். மறுஜென்மம் எடுத்து அந்த பாவம் கணக்கு வந்து யார் அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் வந்து மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் முன்னாடி வச்சுருக்காரு. அது சொல்லியிருக்காரு, கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு அதை அவரை பற்றி சொல்கிறவங்க சொல்கிறாங்க. போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் அவர் இந்த தடவை சாமியாராக போயிருக்கார். பொண்ணுங்களே இல்லாமல் போய் மகாவிஷ்ணுன்னு பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறவருங்கிற பேரெல்லாம் வாங்கிக்கிட்டு சுற்றுறாரு. போன ஜென்மத்தில் பண்ண பாவமாக இருக்கும். அவர் சொன்ன பிரகாரம் அதுதான் நடக்கும், அதுதான் உண்மை. அவர் பிரகாரம் பார்த்தாக்கா போன ஜென்மத்தில் மகாபாவியாக இருந்திருக்கார். அதனால தான் தண்டனை இந்த தடவை அனுபவிக்கிறார். ஆன்மீகத்துக்கு தேவையான அனுபவம் வந்து மகாவிஷ்ணுகிட்ட இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அப்புறம் எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பு வந்து இவருக்கு கிடைக்குது? எங்க பேசுகிற விதத்தில் பேசுனாக்கா சாமர்த்தியம் தாங்க. இப்போது தெருவில் மருந்து விற்கிற இந்த காலத்தில் அதெல்லாம் காணும். ஒரு காலத்தில் லேகியம் விற்பாங்க. லேகியம் விற்கிறதுக்கு அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்கும்போது உடனே நம்ம வாங்கிக்கணும்னு தோணும். பல்பொடி வியாபாரம் நடக்கும். இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லை. பாம்புக்கு கீரிக்கு சண்டை விட்றேன்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சுருவாங்க. அவங்க பாட்டுக்கு வித்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பல்பொடி வாங்குங்க, இந்த பல்பொடி இது பண்ணு. அது வந்து பிதாமகன் படத்தில் வந்து சூர்யா அந்த ரோல் தான் பண்ணுவார். பல்பொடி வியாபாரம்லாம் பண்ணுவார். அதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அது எங்கள் காலத்துலலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இதை எதுக்காக சொல்லுவாங்க தானே, அதாவது பேச்சு திறமையில் அந்த வியாபாரத்தை பண்ணுறது, அவரோட தொழிலை வளர்த்துக்கு, அந்த தொழிலை வளர்த்துக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் பாம்புக்கு கீரிங்க சண்டை விடுவாங்க நம்மளும் காத்துக்கிட்டு இருப்போம். கடைசி ஊரில் விட மாட்டாங்க. மந்திரந்தர்வெல்லாம் காட்டுவாங்க. சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஓம்னு ஒரு அடி அடிப்பாங்க. காலிலேருந்து என்னுடைய இதிலேருந்து எடுத்து அடிக்கிறேன் பாருன்னு அடித்த உடனே அப்படியே வாயிலேருந்து ரத்தம் வர்ற மாதிரி போயிட்டு அப்படியே கீழே மயக்கம் போட்டு விடுவதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்புறம் அவங்க மேலே ஒரு துணியை போட்டு மூடிடுவாங்க. மூடிட்டு இந்த சேப்பு சட்டைக்காரர் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படி 500 ரூபா இருக்குதுங்களா? இல்லைங்க பார்த்துட்டு இல்லைங்கிறாரு. இருக்குது அப்படின்னு சொல்லு. அப்படி சார் 500 ரூபா இல்லை, எவ்வளோ 400 ரூபா தான் இருக்குது, 400 ரூபா இருக்குது, அதை கொடுங்க அப்படி. அது மாதிரி இந்த மிரட்டி வாங்கிக்குவாங்க. அதை கொடுக்கல என்ன பண்ண, அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார அவர் பொண்டாட்டி செத்து போவார். இப்படி பயமுறுத்தி வியாபாரம் பண்ணதெல்லாம் இருக்குது. அந்த வகையில் சேர்ந்தவர் தான் மகாவிஷ்ணு. இந்த மாதிரி ஒரு இதை பண்ணி அந்த தெருவில் வித்தா காட்டி பொழப்பு நடத்துகிற கூட்டம் மாதிரி இவர் ஒரு ஆள். அவருக்கு விளம்பரம் கிடச்சிரு. இதை வச்சுக்கிட்டு இப்போ வேறு ஜெயிலெல்லாம் தள்ளி நல்லா ப்ரமோட் பண்ணிட்டீங்க. எல்லா மீடியாவும் நல்லா பப்ளிசிட்டி எவ்வளோ கொடுக்க முடியும் கொடுத்துட்டீங்க. இப்போ போடுவார் யூடியூப்புகள் மகாவிஷ்ணு பேசுகிறாரு, நாளைக்கு போட்டு அவர் வியாபாரம் பண்ணுவார். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆளை நல்லா ப்ரமோட் பண்ணதுக்கு. மகாவிஷ்ணு வந்து கைது செஞ்சு அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து அவர் மேலே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு பார்த்துக்கும் என்ன நடவடிக்கை எடுக்குங்கிறது கோர்ட்டு பார்த்துக்கும். அவர் மேலே இருக்கிற நடவடிக்கை என்னன்னாக்கா அரசு பள்ளியில் அவர் போய் பேசுனது தான் அதில் தப்பு. தனியார் பள்ளியில் பேசுறதாக்க யாரும் கேட்டிருக்க போகிறது. அரசு பள்ளியில் போய் அதை பேசுனது தான் அவர் மேலே வந்து. பட் அவருக்கு அனுமதியுமே கொடுத்துருக்காங்களே அதே அரசு. அதனால தான் அந்த ஆசிரியரை வந்து பணிமாற்றம் செஞ்சது. ஓகே, பணியிட மாற்றம் செய்கிறது ஒரு முடிவாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஆரம்பம் அது. நாளைக்கு அது மாதிரி இந்த கேஸ் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு பின்னாடி தெரியும் வரும். பட் ஆல்ரெடி அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகம் ரிலேட்டடாக இங்கே யாரும் வந்து பேசக்கூடாது, அதுக்கு எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மத சம்பந்தமான விஷயங்கள் பேசக்கூடாதுங்கிறது அரசு பள்ளியினுடைய ஒரு ரூலுங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல சார்? அது தெரியும். இது வந்து இப்போ எத்தனையோ பள்ளிகளில் அவர் பேசியிருப்பார். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் எதிர்ப்பு குரல் வந்தது. அதனால தான் என்ன பிடிச்சாங்க. இல்லாட்டி பண்ண எப்படி பிடிச்சிருப்பாங்க? ஒரு ஆசிரியர் வந்து எந்திரிச்சார், எப்படா பேசலான்னு கேட்டார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் தான் அவரை கைது பண்ணாங்க. அந்த மாதிரி புகார் வராதவரில் அவர் ஏதோ இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களில் பேசிக்கிட்டு தான் வந்திருக்கார். அந்த புகார் சொன்னவரை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே. என்னவா அங்கேருந்து அப்படியே திடீர்னு போலீஸ் போய் திமுக பயந்து போய் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு ஆசிரியர் குற்றம் சொன்னாரா இல்லையா? அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நடவடிக்கை எடுத்தாங்க. அது எப்படி தப்பாக இருக்க முடியும்? அப்படி எடுக்காமல் இருந்தாலும் சொல்லுவீங்க. ஒரு ஆசிரியர் குறை சொல்லியும் எடுக்கவில்லை என்றால் திமுக அவர்களுக்கு ஆதரவாக போகிறதான்னு அது ஒரு கதை கிளப்பி பார்த்துருப்பீங்க. சாரி, வெரி சாரி டு. ஏற்கனவே நிறைய சர்ச்சைகளில் சிக்கி பல ஆண்டுகள் வந்து தலைமறைவாக இருக்கிற ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நித்யானந்தா. ஸோ இப்போ அவரோட வழியில் மகாவிஷ்ணுவும் பின்பற்றி வந்துட்டு இருக்காரான்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. நித்யானந்தாவை நான் பார்த்துருக்குறேன்.
எங்கள் கல்லூரியிலே வந்து பேசியிருக்கிறார். நித்யானந்தா அவருடைய பேச்சுக்களை கேட்டிங்கன்னா அவர் ஒரு போலீஸ் சாமியாருங்கிற இதில் கொண்டு வரதில் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அவ்வளோ அற்புதமாக தத்துவ ரீதியாக பேசுவார். அவர் குரானை மேற்கோள் காட்டுவார், பைபிளை காட்டுவார், திருக்குறளை சொல்லுவார், பகவத்கீதையை சொல்லுவார். கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான பேச்சு திறமை வாய்ந்தவர். அதில் ஏதாவது இருக்குதா மகாவிஷ்ணுவுக்கு? பட் அவரோட பேச்சுகள் எல்லாமே எதிர்ப்பு இருந்துச்சு சார். அவர் ஒரு பிராமணர் இல்லாதவருங்க. அதனால தான் அவர் மேலே வந்தது. நம்ம பொழப்பை இந்த ஆள் எடுத்துக்கிட்டானுங்கிற கோபத்தில் வந்தது தானே. கைது பண்ணவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவசங்கர் பாபா பிராமணர் இல்லாதவர், புட்டபர்த்தி சாய்பாபா பிராமணர் இல்லாதவர். அவங்க மேலே எல்லாத்தையும் படி போட்டிங்க. மேல்மருவத்தூர் மேலே அவர் பெரிய ஜாதிக்காரராக இருந்ததுனால அவர் மேலே இவங்களால் ஒன்றும் செய்ய முடியல. பாலமுருகன் அடிமை, மெய்வழி அனந்தர், இவங்கெல்லாம் பிராமணர் எல்லாத்து மேலேயும் பழி சொல்லி உள்ள தள்ளினாங்க. காஞ்சி மடத்தை பற்றி மாத்திரம் கடைசி ஒன்று வாயை திறக்கல. அது ஜெயலலிதா வந்து பிடிச்சா அப்புறம் தான் அவன் ஜெயலலிதா தான் வெளியே சொன்னாங்க. பொம்பளை விஷயத்துலேயும் சரி, விபச்சாரம் நடக்கிற இடம், கொலை நடக்கிற இடம், திருட்டு நடக்கிற இடம், கள்ளப்பணம் வச்சிருக்கிற இடம்னு அந்த மாதிரி தான் ஜெயிலில் போட்டு சேர்ந்தாள். அப்புறம் தான் நம்ம வெளியே வந்தது. அதுக்கப்புறம் தானே காஞ்சி மடத்தினுடைய யோகிதை வெளியே வந்தது. அது வரலாம் அவங்கள யாரையும் பிடிக்கல. இத்தனை பேர்த்த பிடிச்சாங்க. அவங்கள பிடிக்கவே இல்லையா? அதான சாமர்த்தியம். இன்றைக்கி இந்த ஆள் மாட்டிக்கிட்டாரு. உடனே நித்யானந்தா கொண்டு வர்றீங்க. இந்த ஆளை காப்பாற்றுறதுக்கு அவரை கூட்டு வந்து அவர் மேலே பழி சொல்ல பார்க்குறீங்க. ஆரம்பத்திலுமே நித்யானந்தா அவர்கள் பேசும்போதுமே நிறைய இந்த பல சர்ச்சைகளான இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அவரை கைது பண்ணுறதுக்கு பண்ணி அவர் கிடைக்கல உங்களுக்கு. இன்றைக்கி வரல அவர் ஏதோ ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. ஃபோனில் இது டிவி இதெல்லாம் போடுறாரு. கண்டுபிடிக்க முடியாதா போலீஸால்? ஏன் பிடிக்கல? இன்றைக்கி வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டாருன்னு போது அதனுடைய வேலை வந்து இன்றைக்கி வந்து மாநில அரசை விட வந்து ஒன்றிய அரசு தான் அவரை பிடிக்கணும். அவங்களுடைய பொறுப்பு இல்லை அது. என்றைக்கு அயல் நாட்டுக்கு போயிட்டாரோ இந்திய மாநில அரசு எப்படி அதில் இது பண்ண முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும்? நித்யானந்தா எங்கிறது ஒரு நாட்டில் இருந்து நான் இருந்து கொண்டு இருக்கேன், நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், கரைச்சி இருக்குது, எங்கள் நாட்டு குடியேற வாருங்கள்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அதை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு, வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன் எடுக்கலை? அந்த ஜெய்சங்கர் என்ன பண்ணுறாரு? போய் பிடிக்க வேண்டியது தானே. அப்போ நித்யானந்தா அவர்களை வழியை பின்பற்றலன்னு சொல்ல வரீங்களா மகாவிஷ்ணு? இப்படி சொன்னால் அப்படி சொல்லுவீங்க. அவருக்கு வழிகாட்டுறதுக்கு பார்க்குறீங்க, அவ்வளோதானே. என் மூலமாக அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதானே. ஸோ அதை அவர் அந்த வழியை பின்பற்றுங்க. உங்கள் சேனல் மூலமாக அதை அவருக்கு சொல்லுங்கள். மக்களோட கருத்து, மக்கள் அடுத்த எடுத்து வைக்கிறது. ஏன்னா முன்னாடி நித்யானந்தா பேசும்போதும் வந்த எதிர்ப்புகளும் சேம், இப்போ மகாவிஷ்ணு பேசும்போது வர எதிர்ப்புகளும் ஓரளவுக்கு சேமாக இருக்கனால மக்கள் அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து நித்யானந்தாவுக்கு நீங்கள் கொடுத்த எதிர் பிரச்சாரம் வந்து மிக அதிகம். இவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, மகாவிஷ்ணுவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அவங்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு உறவு இருக்குது. அதுதான் அதை நான் புரிஞ்சுக்கிறது. அதுதான் மீடியாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மத்தியில் ஏதோ ஒரு உறவு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு காலத்தில் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து மீடியாக்களினுடைய காதலர். அவர் அந்த பற்றையிலிருந்து வந்தவர் தான் மகாவிஷ்ணுங்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர்த்த அவர் கிளப்பி விட்டுருக்காரு. அவங்க எல்லாம் மீடியாக்களுடைய காதலர்கள். பட் என்னதான் மீடியாக்கள் இருந்தாலும் சட்டம் ரீதியாக நடவடிக்கைகள் போயிட்டு தான் அது போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்களால் முடியல, அதையும் தாண்டி அவரை பிடிச்சிட்டாங்க. நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருந்தாலுமே மகாவிஷ்ணுவோட அந்த வீடியோவை யூடியூப்ல இருந்து நீக்கிறதுக்கான காரணம் ஏங்க? ஒரு விஷயம், ஒரு ஆபாச படம் வந்து ப்ளூ ஃபில்ம் வந்து போடுறீங்க, அதை நீக்க மாட்டாங்களா? பட் ஆனால் ஒரு சிலர் வந்து இதை பற்றி பேசுனது தப்பு இல்லை, அங்கே ஸ்கூலில் பேசுனது தான் தப்புன்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரைட்டுன்றீங்களா தப்புங்கிறீங்களா? இல்லை, மக்கள் சொல்கிறதான் நம்ம. இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மக்கள் சொல்கிறது தான் உங்கள் மீடியாவோட கருத்து என்ன? அதை மக்கள் சொல்கிறது தானே சார். நம்ம மக்கள் சொல்கிறாங்கன்னா அது மக்கள் சொல்கிறது நியாயம் தான். பள்ளிகளில் மதம் சார்ந்த நிகழ்வுகள் விவகாரத்தில் வந்து தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை இனி என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள விடக்கூடாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து மாணவர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலை அதைத்தான் அவர் சொன்னார். வேப்ப மர தோப்பினிலே பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, பிஞ்சு மனத்தை கிண்டி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதுன்னு பள்ளிக்கூடத்து பார்த்தா திருடாதே பாப்பா திருடாதேங்கிற பாட்டில் அதைத்தான் பாப்பாவுக்கே சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம பள்ளிக்கூடத்து பசங்க இதையும் மீறி அந்த ஆசிரியர்கள்லாம் கூப்பிடுறாங்கன்னா நஞ்சை விதைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நீங்கள் வெறும் திருப்பி மறுஜன்மத்தை பற்றி மாத்திரம் பேசுகிறீங்க. அந்த ஆள் மற்றதெல்லாம் என்ன பேச, அதெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படி குருகுலக்கம் தான் அப்போ சிறந்த கல்வி முறைன்னு சொன்னார். அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? குருகுலம்னா என்ன? அதையே மறைக்கிறீங்க. அவரை காப்பாற்ற ஏன் பார்க்குறீங்க? வெறும் மறுஜன்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு மாத்திரம் இல்லை, மறுஜன்மத்தை பற்றி பேசும்போது அதனால தான் அங்கீகனமாக பிறந்தீங்கன்னு அங்கே இருக்கிறவங்கள மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர் அதனால தான் அந்த ஆசிரியர் எந்திரிச்சிட்டு கோவிச்சுக்கிட்டார்.
பதில் சொல்லுன்னு கேட்டார். அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாற்றுத்திறனாளிகள் அதனால் பிறந்தவங்கன்னாரு. நீ மென்டலாக பிறந்திருக்க, அப்போ நீ அந்த பாவம் தான் பண்ணியிருக்கிற. உங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ நீ மென்டலாக பிறந்திருக்க நம்ம சொல்லலாம். இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிருக்க, உங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ அதனால தான் நீ ஜெயிலுக்கு போயிருக்கிற. அதுக்கு மேலே அவர் வந்து குருகுலத்தை பற்றி பேசினார். குருகுலத்தை வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து அழிச்சு விட்டாங்களாம். இப்படி சூன்னு போட்டாக்கா நெருப்பு பிடிச்சிக்கிட்டு தெரியுமா? சூன்னு நெருப்பு போட்டு நெருப்பு வச்சு வெள்ளைக்காரன் போகிறதையும் கொளுத்தி இருக்க வேண்டியது தானே. இன்றைக்கி திமுக அரசாங்கம் தான் உனக்கு எதிராக இருக்குது. சூன்னு போட்டு கொளுத்திட வேண்டிய. இப்போ வெள்ளைக்காரன் இல்லையே பண்ண. அதில் மகாவிஷ்ணு பேசுகிறப்ப கூட சித்தர்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் சித்தர்கள் சொன்னாங்க. அந்த சித்தர் வேலையை காட்டேன். எந்த சித்தர் சொன்னார்னு காட்டுங்களேன். எனக்கு ஒரு சித்தர் சொன்னார், இப்படி மகாவிஷ்ணுங்கிற பேரில் ஒரு ஆள் வருவான், ஜாக்கிரதை அவனை பல்ல உடச்சிக்க வெளியே அனுப்புன்னு சொன்னார். எனக்கு கனவுல சொன்னார். இப்போ உடச்சிட்டு விட்டா என்ன ஆதாரம் இருக்குது? எந்த சித்தர் சொன்னார்? 17 சித்தர்கள் பேர் தெரியுமா அவருக்கு? எத்தனை சித்தர்கள் எத்தனைன்னு கேட்டு பாருங்க. நான் பாட்டுக்கு நம்பரை சொல்லிவிட்டேன். எத்தனை சித்தர்கள் இருந்தாங்கன்னு கூட அந்த ஆளுக்கு தெரியாது. சும்மா கதை விடுறான். தமிழே தெரியாத ஆள். ஒரு அரசியல் கட்சியிலேருந்து வந்த ஆளுங்க அவர். அந்த செட்டை அந்த மாதிரி விளம்பரத்துக்கு அலைகிற ஒரு கூட்டம் நிறையா அந்த கூட்டத்திலேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க. அதில் ஒரு ஆள் இவர். இதை வச்சுக்கிட்டு ஒரு பொழப்பு நடத்துகிறாங்க. அதே மாதிரியே தமிழ்நாடு பாடக்கழக திட்டத்திலையுமே பாடமுறை வந்து சரியில்லைன்னும், ஆசிரியர்களுக்கு என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் நடத்துகிறாங்க, எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு சொல்லித்தர தெரியலன்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. யார்? அது உண்மையாக இருக்கலாம். அது உண்மையாக இருக்கலாம். அது ஆசிரியர்கள் என்ன சொல்லித்தராங்க, அவர் போன பள்ளிக்கூடங்கள் அது மாதிரி நடந்திருக்கலாம். அதையும் தாண்டி சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் வந்து ஆசிரியர்கள் கிடையாது. பாடத்தை அப்படி சொன்னாக்க என்ன சொல்லுங்கள், பாடத்திட்டத்தில் இல்லாதெல்லாம் நீ என்னத்துக்கு சொல்கிறேன்னு கேட்பீங்க. அதே வாய் தான், இதே வாய் தான். அப்புறம் கேட்டாங்க வடிவோல் சொல்கிறோமே, அது வேறு வாய், இது நார வாயின்னுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மாணவர்களுக்கு வந்து பாடத்திட்டத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு சில கல்விகள் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாடத்திட்டம் என்ன பாடத்திட்டத்தை பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து இருக்குதுங்க. இன்றைக்கி இருக்கிற பாடத்திட்டங்கள் வந்து நாளைக்கு பயன்படாது. இப்போ என்னுடைய மருத்துவ கல்வியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் படித்த படிப்பில் வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி தவிர மற்ற எல்லாமே மாறி போச்சு. இன்றைக்கி நான் படித்த ஃபார்மகாலஜி, மருந்தியல், இன்றைக்கி அந்த மருந்துகளே இல்லை. இன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருந்த அறுவை சிகிச்சை முறைகள் இன்றைக்கி கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா ஒவ்வொரு துறையிலையுமே மாற்றம். நாளைக்கு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் நாளைக்கு இல்லைங்க. அதுதான் உலகம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, சாட் ஜிபிடி, மெஷின் லேர்னிங், என்னென்னமோ வந்துருச்சு. நீங்கள் ஒரு கண்ணை இப்படி வரைஞ்சிங்கன்னா போதும். இந்த கண் ஒரு ஆணுடைய கண்ணா பெண்ணுடைய கண்ணா, இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீ இந்த மூக்கை இப்படி தான் வரைய போகிற, இந்த முகத்தை இப்படி தான் வரைய போகிற, தலைமுடி இப்படி தான் போட போகிற, உடம்பு இப்படி தான் காட்ட போகிறேன் எனக்கு சொல்லிடுது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஒவ்வொரு துறையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வந்துகிட்டு இருக்குதுங்க. கல்வித்துறையிலையுமே வந்துருச்சு, எல்லாத்துலேயும் வந்துருச்சு. நான் இது இவ்வளவு வந்து கல்வித்துறையில் நாங்கள் கொண்டு வந்து ஆகணும். இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லாம் தடுமாறிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். எங்கள் பாடத்திட்டங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பாடத்திட்டங்களை, எங்களுடைய லெக்சர்லாம் தூக்கி போட்டோம், எங்கள் புக்கெல்லாம் தூக்கி போட்டோம். பிரயோஜனம் இல்லை. குறிப்பாக மெடிசன் புக்கும் சர்ஜரி புக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். அப்போ பாடத்திட்டங்களுமே மாறிடுச்சுல, அப்புறம் இந்த ஒரு குற்றச்சாட்டு வருது பாடத்திட்டங்களில் வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்ற மாதிரி? இதெல்லாம் புரியாத ஆட்கள், பேப்பர் படிக்காத ஆட்கள் எங்கேங்க எல்லாரும் வந்து முன்னாடியே போய் ராக்கெட் விடுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டுருக்குறோம். நம்ம பின்பக்கம் போய் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு ஜெய ஸ்ரீராம் சொல்லிகிட்டு இருக்கிற நாடு இது. அப்புறம் எங்கே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றைக்கு வர்றது? என்றைக்கு வர்றது? ராமர் கோயில் கட்டிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ராமர் கோயில் உருப்படியாக கட்டினாங்கன்னாக்க, ஆனால் அதில் ஒரு பிரமாதமான ஒரு டெக்னிக் இது பண்ணியிருக்காங்க. ராமருக்கு தினசரி அபிஷேகம் பண்ணுங்கிறதுக்காக மேலே ஒரு ஓட்டை போட்டு மழை பெஞ்சதுன்னா நேராக ராமர் தலையிலே உழுவுற மாதிரி அருமையாக ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கட்டியிருக்காங்க. அப்புறம் ராமர் வந்து படகுல கிடகுல போகணுன்னாக்கா முன்னாடி தண்ணி தேங்குற மாதிரி, கோயிலை சுற்றி தண்ணி தேங்குற மாதிரிலாம் சிஸ்டம் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த டெக்னாலஜிலாம் மோடி அரசாங்கத்தில் நல்லா வந்துருக்குது. டெக்னாலஜி நல்லா இருக்குது. நல்லா டெக்னாலஜி நல்லா வந்துருக்கு. ஆனால் நம்ம வீட்டில் அது மாதிரி கட்டினாக்கா என்ன வீடு ஒழுகுதுன்னு வைங்க. மோடி கட்டினாக்கா டெக்னாலஜி அப்படி வரும். அவங்க கூட இருக்கவங்க நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு தான் என்ன பண்ணுறது? சைபரை கண்டுபிடிச்சது நான் தான்பாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா வளர்றேன்னாக்கா கேள்விக்கு பதில் இல்லை. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. AGS Entertainment கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் வெங்கட்பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.